அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் அறுக்கிறதுக்கான வாள்களும் இருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தி வந்து இருக்குது. ஸ்டாண்டோட பாத்தீங்களாண்டா சின்ன பிள்ளை இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அபிதான். இந்த வீடியோவில் நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாபெரும் மலிவு விற்பனை இப்ப கடையை ஒன்று தான் பார்க்க போறோம். இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெயின்பேட்டோ ரோட்ல, அதாவது நல்லூர் கோயிலுக்கு கிட்ட தான். நல்லூர் கோயிலுக்கு கிட்ட ரியோ ஐஸ்கிரீமுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு நாங்க போய் பார்ப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம். வாங்க நாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது, என்னென்ன விலையில இருக்குது எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். இது முன்னுக்கு எழுதி போட்டிருக்காங்க 50 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ளதான் சாமான் எல்லாம் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நாங்க கடைக்குள்ள வந்துட்டோம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிளாஸ்டிக் சாமான்கள், மக்கை சாமான் நிறைய இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா நாங்க பார்ப்போம் என்ன விலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 150 ரூபான்னு போட்டிருக்குது. பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது, கத்தி ஐட்டம் இருக்குது, பிளக் ஐட்டம் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இலவசமா இருக்குது. வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து எலிட் பொருள். இது முதல் பார்த்துருக்கீங்க. இப்ப வந்து இது வர்ற குறைவு, ஆனா இங்க இருக்குது. இது வந்து இதுன்ற விலையும் பாத்தீங்கன்னா 150 ரூபா. அதே மாதிரி இந்த டம்ளர் எல்லாம் வெளியே வந்து கூட விலைக்கு தான் விற்பாங்க. 200 250 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. ஆனா இங்க 150 ரூபா மட்டும்தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கூட்டு ஐட்டம் இருக்கு, அடுத்த போல் ஐட்டம் இருக்குது. இந்த கூடை எல்லாம் எடுத்தீங்கன்னா 150 ரூபா மட்டும்தான். இது சிவி பிராண்ட் கத்தி. இது வந்து இதுவும் 150 ரூபா அடிச்சிருக்காங்க. இது வந்து பொட்டலுக்கெல்லாம் இது பாதிப்பாங்க. இதுவும் வந்து 150 ரூபா அடிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் விருப்பமா இந்த ரேசர் ஐட்டம் இதெல்லாம் 150 ரூபா தான். வாங்க அங்கே போய் பார்ப்போம். இதுல வந்து கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா பார்த்து வடிவா எடுத்துக்கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மூண்டு போட்ட போட்டில் இது வந்து உங்களுக்கு 150 ரூபாய் தான் தர்றாங்க. அப்படியே வாங்க பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தரிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய். இது நல்ல ஹெவியா இருக்குது. இது வந்து 200 ரூபாய் போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்க்ரூ டிரைவர் ஐட்டம் அதெல்லாம் 200 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த 1க்கு 3 போட்ட இந்த போத்தல் ஐட்டம் இருக்குது. இதுல அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான இந்த சின்ன விளையாட்டு சேவை ஒன்று இருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா தான். இது மட்டும் இல்லாம வேற வேற டிசைன்ல எல்லாம் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் இங்க இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த டேங்கு அதுகள் ட்ரக்குகள் மாதிரி அதுவும் இருக்குது. சின்ன பிள்ளைகள் டாக்டர் விளையாட்டு அதுகளுக்கு அதுவும் இருக்குது. இந்த செஸ் விளையாட்டு அதுவும் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போல் ஐட்டம் இதுவும் வந்து இருக்குது. இது வந்து இவ்வளவுமே கொடுக்குறாங்க. 500 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்படியே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கால்மீதி ஐட்டம் இருக்கு. இந்த கால்மீதி வந்து 3,500 ரூபா. எங்கேயுமே எடுத்துக்கொள்ள இல்லாது வந்து இதுல பாத்தீங்கன்னா 3,500 ரூபா இருக்குது கால்மீதி. அப்படி இந்தியாவில் பாத்தீங்கன்னா பேசின் ஐட்டங்களும் இருக்குது, தலையணி இருக்குது. வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது. பிளாஸ்டிக் வாளிகள் இந்த இதுல பாத்தீங்கன்னா திரையில பாத்தீங்கன்னா அடிக்கிறது ஒவ்வொன்றும் எவ்வளவு விலையண்டு அடிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா 380 ரூபா. இந்த பேசன் எல்லாம் 380 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சின்ன பேசன் வந்து 200 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா சாமானும் பார்த்தோம். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாசம் கடைசி மட்டும்தான் இருக்கும். அதுக்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் மலிவா வேண்டிக் கொள்ளலாம். இப்போ வந்து அன்னைக்கு நான் கேட்டுனாங்க இப்போ மட்டும் இருப்பீங்கன்னு, இந்த மாசம் கடைசி மட்டும்தான் இருக்கும்னு சொன்னீங்க. அது மாதிரி நீங்க முருகா வந்து பாருங்கன்னா சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா எந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் எனக்கு ஒரு நல்ல ஆதரவு தரணும். நானும் உங்களை ஒரு பிள்ளை மாதிரி தான், எனக்கும் நல்ல ஒரு ஆதரவு தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுவர்கள் நான் உங்கள் அபிஜன்.